அயத்தொல்லாக்களோட ஆட்சி வந்து ஒரு கொடூரமான ஆட்சி. அவர்கள் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுக்காமல் பல உரிமைகளை பறித்து, குறிப்பாக பெண்களை ஒடுக்கி, சிறுபான்மையர்களை ஒடுக்கி, எல்லாரையுமே வந்து ஒரு 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 ராணுவ ஆட்சியின் மூலமாக எந்தவித உரிமைகளும் இல்லாமல் நடக்கும் ஆட்சி. அந்த ஆட்சிக்கு நான் வக்காலத்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை. ஆனாலும் இன்னொரு நாடு மீது போர் தொடுத்து அந்த நாட்டின் தலைமையை மாற்றுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் எந்த தருணத்திலும் நான் அயத்தொல்லா ஆட்சிக்கு நான் வக்காலத்து வாங்க தயாராக கிடையாது. அது ஒரு கொடூரமான ஆட்சி தான். ஈரானிய மக்கள் மீது என்னுடைய ஆதரவு உண்டு, ஈரானிய மக்களுக்கு என்னுடைய ஆதரவு உண்டு. அவர்கள் சுதந்திரம் பெற வேண்டும், அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவர்கள் பழம்பெரும் மக்கள். இந்த பெர்ஷிய கலாச்சாரம் என்பது ஒரு தொன்மையான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றால் போல் அவர்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவர்கள் உலகத்தில் இருக்கும் அத்தனை நாடுகளோடு நட்போடு இருக்க வேண்டும், மற்ற நாடுகளும் அவர்களோடு நட்போடு இருக்க வேண்டும் தான் என்னுடைய விருப்பமே தவிர இந்த அயத்தொல்லா ஆட்சிக்கு நான் வக்காலத்து வாங்குறது தயாராக இல்லை. புகைப்படத்தை எரிக்கிறோம், புகைப்படத்தை எரிக்கிறோம். இனி மேலும் திருந்தாவிட்டால் எரிப்போம், வேறொன்றை எரிப்போம். சொல்லுவோம், சவால் விட்டு சொல்லுவோம். எச்சரிக்கை. ஒரு உச்சபட்ச தலைவரை பார்த்து இந்த சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவர் வரலாறு தெரியாமல் அவர் அந்த நாட்டினுடைய அதிபரை அல்காமேனி அவர்களை பெண்களை துன்புறுத்தினார் என்றும் குழந்தைகளை கொன்று குவித்தார் என்றும் வாய்க்கு வந்ததை பேசி தரங்கட்டத்தனமாக பேசிக் கொண்டிருக்கின்ற கார்த்திக் சிதம்பரத்தை சிவகங்கை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய அதிபரினுடைய வரலாறு தெரியாமல் சும்மா வாய்க்கு வந்ததை பேசுறது ஒரு எம்பி, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகானது அல்ல என்பதை எச்சரிக்கையாகவும் கண்டிக்கமாகவும் சிவகங்கை இஸ்லாமிய கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே யாரு, எந்த ஊரு? நான் சென்னை. எதுக்கு கம்பெனி போட்டோ வச்சு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன்? சென்னை பாய்க்கும் ஈரான் பாய்க்கும் என்ன சம்பந்தம்? மதம் ரீதியா சம்பந்தம் படுத்திக்கிட்டேன். அடுத்து ஊடகத்தில் எங்கேயாவது தமிழ்நாட்டிலேயோ எங்கேயோ கார்த்திக் சிதம்பரம் எதையா வரலாறு தெரியாம, அதாவது அல்காமினி அந்த நாட்டு ஈரான் நாட்டுடைய அதிபருடைய 40 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு உச்சபட்ச தலைவரை பத்தி தமிழகத்தில் எங்கேயோ ஊடகத்திலேயோ எங்கேயாவது இந்த கார்த்திக்